ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் சாதம் தான். எல்லா வெஜிடபிளும் ஆட் பண்ணி எப்படி டேஸ்ட்டான குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாம்பார் சாதம் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு இப்போ பார்க்கலாம். நான் வந்து வெள்ளை பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், கேரட் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி என்கிட்ட வாழைக்காய் இருந்துச்சு, அதனால் ஒரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு வேறு என்ன காய்கள் பிடிச்சிருந்தாலும் அவரைக்காய் ஆட் பண்ணிக்கலாம், வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம், முள்ளங்கி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன காய்கள் பிடிச்சிருக்கோ அந்த காய்களை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த காய்கள் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த காய்களோட மஞ்சள் ஆட் பண்ணி இப்போது நான் ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக விட வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் இப்போது எங்களுக்கு ஒரு 3/4 கிளாஸ் அரிசியும் 1/4 கிளாஸ் பருப்பும் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் ஊற வச்சு அப்புறம் நம்ம விசில் விட்டு இந்த சாதத்தை எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த சாம்பார் சாதத்துக்கு புளி தேவை. நான் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்போது நான் 1 கப்புக்கு 3.5லேருந்து 4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். நான் இது வந்து நல்லா குழைய வேகணும், அப்போ தான் உங்களுக்கு சாம்பார் சாதம் வந்து கெட்டியாகாமல் காஞ்சி போகாமல் நல்லாயிருக்கும். இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன், உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இது 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது சாம்பார் சாதம் தாளிப்புக்கு தேவையானதை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானோன்னையும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணல, நான் அப்படியே முழுசாக ஆட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து சாம்பார் சாதத்தில் சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட ஒரு அரை பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன், கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதுலேயும் கொஞ்சம் சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன். சாம்பார் தூள் இல்லை, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து நல்லா தக்காளி சட்னி பதத்துக்கு நல்லா வணங்கி வரணும். இப்போது தக்காளி நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். இதில் நான் வந்து 2 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன். சாம்பார் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காய்களையும் நம்ம இந்த இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 3 விசில் போயிடுச்சு. அரிசி பாருங்கள் நல்லா குழைய வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம காய்கறிகளை தாளித்து வச்சுருக்கோம்ல, இப்போ அந்த மசாலாவோட இந்த வெந்த பருப்பும் சாதத்தையும் அதோட மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், காய் நல்லா அந்த மசாலாவோட ஆட் ஆயிடுச்சு. காயிலையும் நல்லா அந்த சாம்பார் தூள் மணம் நல்லா இறங்கியிருக்கும். இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பையும் சாதத்தையும் இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், சாதம் பாருங்கள் நல்லா குழைய வேக வச்சுருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சூடாக சாப்பிடும் போதும் இருந்த அதே பதம் நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும் போதும் கெட்டியாகாமல் அதே நல்லா லூஸாக இருக்கும் சாப்பாடு.
நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். சாதம் பாருங்கள், நல்லா கொல கொலன்னு சாதம் நல்லா இதாக இருக்குது, கெட்டியாக இல்லாமல் கொல கொலன்னு இருக்குது. இப்படி இருந்தால் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், எல்லா வெஜிடபிளும் போட்ட டேஸ்ட்டான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கொல கொலன்னு இருந்தால் தான் உங்களுக்கு சீக்கிரம் சாதம் கட்டியாகாமல் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகளை ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.